Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மனம் இறங்காமல் மத்திய அரசு மௌனம் காப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியதை சுட்டிக்காட்டி இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். ஹர்ஷினி, வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோவை பகிர்ந்து தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவிட்டிருக்கின்றார். இன்னல்கள் பல எதிர்கொண்டு கடல் அலைகளின் மேல் தங்களது உயிரும் வாழ்வாதாரமும் ஊசலாட நாள்தோறும் வாழ்கின்றனர் நமது மீனவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவர்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கடந்த 2ஆம் தேதி இறையாண்மை கொண்ட நமது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மீது மனம் இறங்காமல் கண்மூடி காதுகளை அடைத்துக் கொண்டு வாய்மூடி மௌனித்திருக்கிறது மத்திய அரசு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான மேம்படுத்துவதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறேன் என்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய மீனவர்கள் தான் நம் சொந்தங்கள் என்பதை மத்திய பாஜக அரசு உணர வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறேன் எனவும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். மனம் இறங்காமல் மத்திய அரசு மௌனம் காப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய மீனவர்கள்தான் நம் சொந்தங்கள் என்பதை மத்திய அரசு உணர வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.